ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஏஐ கான்ஃபரன்ஸ் ஒன்று அட்டென்ட் பண்ணுறான். அவன் தான் ஸ்பீச் கொடுக்குறானா. இதை பார்க்கும்போது செங்குக்கும் ஈக்கும் ரொம்பவே பெருமையாக இருக்குது. அதை முடிச்சுட்டு இந்த பக்கமாக வரும்போது ப்ரொஃபஸரை மீட் பண்ணுறான். அவர்கிட்ட இனிஷியல் டெஸ்டிங் லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சினும் அடுத்த ப்ராசஸ் ரொம்ப நல்லபடியாக போயிட்டுருக்கு, பட் அதுக்கான ஃபண்டிங்கையும் எதிர்பார்க்குறோங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவரோ எதுக்கும் அவசரப்படக்கூடாது, பிஸ்னஸில் பேஷண்ட் ரொம்பவே முக்கியம்னு சொல்லித்தராரு. அண்ட் ஆல்சோ அவனை ரவுண்ட் டேபிள் ஃபாரம்க்கும் இன்வைட் பண்ணுறாரு. ஏன்னா அவன் அதுலேருந்து கற்றுப்பான் இல்லையா. ஸோ இது மாதிரி பிளானில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ என்னோடயவோ இங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்னு மெசேஜ் பண்ண பார்த்தா அவள் பின்னாடி வந்து நிற்கிறா. அவளை டக்குன்னு இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஹே யாராவது பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாளா. சரி எப்போ வந்தேன்னு கேட்க, நீ ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போதே வந்துட்டேன், பட் ஸ்டேஜில் நீ அப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாங்க, ஏன் எப்படி இருந்தேன்னு கேட்கவும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தேன்னு சொல்ல அப்படின்னு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் செங்கு கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தா அந்த இடத்துல வெண்ண பார்க்குறான். எப்போ வந்து என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு கேட்க, இன்னைக்கு மார்னிங் தான் இன்டர்வியூக்காக வந்தேங்கிறா. சொல்லியிருந்தா நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிப்பேன்ல, நான் உன்னோட லாஃபுல் ஹஸ்பண்ட்னு உனக்கே தெரியும்லன்னு கேட்க, ஒருவேளை நான் சொல்லிட்டு வந்திருந்தா இவ்வளோ அழகான எக்ஸ்பிரஷனை பார்க்காம விட்டுருப்ப இல்லையான்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இந்த ஊர்லயே ஜேர்னல் ப்ராஜெக்ட்க்கு இவ்வளோ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஊரில் இருக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம் தான் பையனுக்கு. இவங்க எப்போ ஒன்று சேர்ந்தாங்கன்னே தெரியலையே. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட, உன்னோட கிளவுட் மேப் சிஸ்டம்க்கு எது இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னு கேட்கும்போது, இவன் வளர்ந்த வில்லேஜை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் அதை உருவாக்கியிருக்கான். அவன் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த நேச்சரோட அவனுக்கு நிறைய மெமரிஸ் இருந்திருக்கு. கூடவே நம்ம ஹீரோயினை கூட அங்கே தானே மீட் பண்ணியிருந்திருக்கான். எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ ஆசைப்பட்ட மாதிரின்னு சொல்லிட்டு, என் மொபைல் இன்ஸ்டால் பண்ண ஆப்பை கண்டே பிடிக்க முடியல, எங்கேயுமே இல்லைன்னு கேட்குறா. அது நானே உருவாக்குனதுன்னு சொல்ல, அப்படியா அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தான்னு கேட்குறா. அதில் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை, அதுக்கான ப்ராம்ப்டை கொடுக்குற, நீ அதை எந்த ஆப்பில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, அவள் டக்குன்னு அவனோட டையை பிடிச்சி இழுத்து, மிஸ்டர் லீவு என் ஃபோனில் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அப்போ என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் திருட பார்க்குறியான்னு கேட்கும்போது, சச்சா அப்படியெல்லாம் இல்லை, உனக்கு என்ன தேவையோ அது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடும், ஸோ அதை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்லங்கிறான். இப்போதைக்கு உன்னை நம்புகிறேன், பட் லைஃப் லாங் அது ரன் ஆகிக்கிட்டே இருக்குமான்னு கேட்கும்போது, அவன் 100 வருஷத்துக்கு அதை ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கானாமா. அந்த ஆப் உனக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது, என்ன போல உனக்காக மட்டுமே வேலை செய்யும்னு சொல்றான். அப்போ அவளும் அவனோட கையை பிடிச்சிட்டு, 100 வருஷத்துக்கு பிளான் பண்ணிட்ட, சரி ஃபியூச்சர் எப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கும்போது, அவனோட 30 வயசுலயே ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிடணும், அப்போதான் உன்னோட என்னால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுங்கிறான். நீ இப்போவே ரொம்ப கிரேட்டாக தான் இருக்க, ஸோ அதிக ப்ரெஷரை போட்டுக்க வேணான்னு சொல்ல, அப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம், இப்போ நம்ம ஷாப்பிங் போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். தென் ரூமுக்கு வந்து அவங்களோட ஃபேவரட் படத்தை போட்டு பார்த்துட்டு இருக்க, இவளோட ஓல்டு கிளாஸ்மேட்க்கு கல்யாணம்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு மிஸ்டர் ஃபூ வருவாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கே போக வேணான்னு நினைக்கிறா. ஏன் உனக்கு தான் அழகான பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையான்னு கேட்கும்போது, எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் தான், ஆனால் தேவையில்லாமல் நம்மளோட டைம் இப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம்ல, கால் பண்ணி அவளுக்கு விஷ் பண்ணிட்டா போதும்னு இருக்கா. ஆனால் அந்த பொண்ணு கால் பண்ணி அது அவங்களோட செகண்ட் மேரேஜாமா நம்ம ஹீரோயினை ஒரு லக்கி ஸ்டாராக பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீ என்னோட மேரேஜ்க்கு வந்தே ஆகணும்னு கட்டளை போட்டாச்சு. அப்படியே இந்த பக்கம் சுச்சியை காட்ட, அவளோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனால் அவங்களும் அவங்க பையன் ஏதோ ஸ்கூலில் பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நாளைக்கே கிளம்புறதா சொல்ல, அவ்வளோதான் இவ டென்ஷன் ஆயிட்டா. நான் கிளம்புறேன், உங்களுக்கு எப்போ வேணுமோ போய்க்கோங்கன்னு சொல்லிட்டு போக, இந்த டைம் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, அவன் ஒரு பையனை அடிச்சு காயப்படுத்திட்டான், அவங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நீங்க என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அது உங்களோட பையன் உங்க வேலை, ஆனா அப்பாவோட டெத் ஆனிவர்சரிக்கெல்லாம் ஏதாவது இது மாதிரி காரணத்தை சொல்லிட்டு தான் ஓடிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷத்துல அவரோட கலருக்கு எத்தனை டைம் போயிருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வாழும்போது உங்களை அவ்வளோ கொடுமைப்படுத்திட்டாரா என்ன? நீ சொல்றதும் எனக்கு புரியுது, ஆனா நான் வேலை விட்டு இல்லாம இருக்கும்போது அவர் தானே உனக்கு காசு கட்டி படிக்க வச்சாருன்னு சொல்ல, போதும் இப்படி பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. உங்களுக்கு என் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என்னோட லைஃப்ல எத்தனை பார்ட்ல நீங்க இருந்திருப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க சமைச்சு வச்சிருக்க இந்த ஃபுட்டு எனக்கு சுத்தமா பிடிக்காது, இது உங்க பையனுக்கு மட்டும்தான் பிடிக்கும், இது எப்பவுமே எனக்கு பிடிச்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணி அவ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அவளோட கோவத்தை இந்த வழியில வெளிப்படுத்திட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு மிஸ்டர் ஃபூ கூட வராரு. அவ கஷ்டப்பட்டு சாப்பிட்றத பார்த்துட்டு தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு போய் உட்காந்துட்டாரு. ஆனா இவ சாப்பிடணுங்கிறதுக்காக மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க. இவ ஒரு மாதிரி பண்றத பார்த்துட்டு என்னாச்சுன்னு வந்து கேட்க, அவள் தான் அப்படியே மயங்கிட்டா. கட் பண்ணா இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. உன்னோட கோபத்தை போக்கிக்க உன்னை நீயே ஹர்ட் பண்றதை தவிர வேற வழியே உனக்கு தெரியாதான்னு கேட்க, நான் கூட நீங்க என்கிட்ட பேசவே மாட்டீங்கன்னு நினைச்சேன். நான் வீட்டில் இருக்கும்போது எங்க அம்மா அவங்க மகனுக்கு பிடிச்சதை மட்டும் தான் சமைச்சு வைப்பாங்களே தவிர எனக்கு பிடிச்சது பிடிக்காத பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. நான் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு பிடிச்சது எதுவா இருந்தாலும் அதை அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சேன். நாளைக்கு என் அப்பாவோட டெத் ஆனிவர்சரிங்கிறதுக்காக என்னை பார்க்க வந்தாங்க.
பட் அங்க போறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களோட மகன் ஸ்கூல்ல சண்டை போட்டானாமா. அவங்களால எப்படி இவ்வளோ ஈஸியா மூவ் ஆன் ஆக முடிஞ்சதுன்னே எனக்கு தெரியல. எங்க அப்பா போய் 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே போட்டோல இருந்து அவர் வாங்கின ஒவ்வொரு பொருளையும் தூக்கி போட்டாங்க. கேட்டா எல்லாத்தையும் மறந்து புது வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு சொல்லி என்னையும் அப்படியே பண்ண சொன்னாங்க. நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு கூட அவங்க கேட்டதே கிடையாதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றா. என் அப்பா இறந்து 10 வருஷத்துக்கு மேலாச்சு. ஒவ்வொரு டெத் ஆனிவர்சரிக்கும் ஏதாவது காரணத்தை சொல்லி இங்கிருந்து ஓடிடுவாங்க. எங்க அப்பா கல்லறையை பாக்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கான்னு கேட்கும்போது அவங்க போகாததுக்கு காரணம் மறந்துட்டாங்கன்னு இல்லை, உங்க அப்பா போயிட்டாருங்கிறத அக்செப்ட் பண்ண முடியாம அதை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம கூட இருக்கலாம் இல்லையா. நீயும் புரிஞ்சுக்கோன்னு அவர் சொல்ல அவளுக்குமே புரியுது. ஸோ அவங்க அம்மா அடுத்த நாள் கிளம்பும் போது நேராக அவங்கள மீட் பண்ணி அவங்க அம்மாவுக்காக சில பொருள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. நீயும் குக் பண்ண கத்துக்கோ, எப்போ பார்த்தாலும் வெளியவே சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்ப அவளுமே ரொம்ப ஃபீல் பண்றா. அடுத்து யாங்க கூப்பிட்டுட்டு நேராக அவங்க அப்பாவோட கல்லறைக்கு வந்து பார்க்க ஆல்ரெடி அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ இவளும் அந்த இடத்துல இவ கொண்டு வந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. யாங்கும் அவ கூடவே ஆறுதல் கேட்காரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட அவன் படு பயங்கரமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வரப்போகுது, பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குமானே தெரியும். எல்லாம் நல்லபடியா நடக்குமாடான்னு செங்கு கேட்க லீவு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, விடு அவனே எல்லாத்தையும் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஈக்கு கூட ஹீரோ மேல ஃபுல் நம்பிக்கை வந்துருச்சு. அடுத்த நாள் இன்ஸ்பெக்ஷனும் ரொம்ப நல்லபடியாவே நடந்து முடியுது. கொலாபரேஷனுக்கு அவங்களுமே ரெடியா தான் இருக்காங்க. இந்த விஷயத்த ஸ்டாஃப் கிட்ட சொன்னதும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. வெறும் டின்னர் மட்டும்தான் கிடைக்கும்னு பார்த்தா நம்ம ஹீரோ போனஸையும் சேர்ந்து கொடுக்கறதா சொல்ல இன்னுமே குஷி ஆயிட்டாங்க. அப்போ சுச்சி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நாளைக்கு 3 மணிக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுதுங்கிற மாதிரி அனுப்பியிருக்கா. ஏன்னா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த வெட்டிங் அட்டென்ட் பண்ண வந்திருக்கா. மிஸ்டர் ஃபோ இவளை பார்த்துட்டு அடடே நீயும் வந்திருக்கியா, பரவாயில்லையே ரொம்ப நல்லபடியா இருக்க போலன்னு கேட்கும்போது நான் எப்பவுமே நல்லா தான் இருப்பேங்கிறா. ஆக்சுவலா இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச வந்ததுக்கு காரணமே நான் என்னோட ஓன் ஹாப்பினஸை கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி சீக்கிரமாவே நீயும் உனக்கான ஹாப்பினஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது எதுக்காக மறுபடியும் உங்களை கங்க்ராட்ஸ் பண்றதுக்காகவா நம்ம ஹீரோயின் கேட்கும்போது மிஸ்டர் ஃபோவோட ஒய்ஃப் பார்த்துட்டு வேணும்னே நம்ம ஹீரோயின் மேல ட்ரிங்க கொட்ட டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டா அவன் மேல தொலை கூட படல. சாரி நான் லேட்டா வந்துட்டேன், அவ கிட்ட இருந்து ட்ரிங்க வாங்க, நீ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறா. என் வேலையை சீக்கிரமாவே முடிச்சிட்டங்கும் போது அந்த பொண்ணு சாரி என்னோட ஹீல்ஸ் தவறிதான் இப்படி கொட்டிட்டங்கிறா. ஓகே அது எங்க மேல படல, இருந்தாலும் இவ்ளோ தூரத்துல இருந்தும் நீங்க எங்க மேல கொட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்காக வருத்தப்பட்டுதான் ஆகணும்னு சொல்ல லீவோ நீ இங்க என்ன பண்றேன்னு மிஸ்டர் ஃபோ கேக்குறாரு. சாரி என்ன ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் ஜினாவோட பாய் ஃப்ரெண்ட் அவளோட கையை பிடிச்சி சொல்றான். அடிடே ஜினாங்கிற மாதிரி சுத்தி எல்லாரும் கங்க்ராட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட 2 பேரும் காண்டாய் கிளம்பிட்டாங்க அந்த இடத்த விட்டு. ஏதாவது பிரச்சனையான பிரைடு வந்து கேட்க சச்சா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நார்மலா தான் பேசிட்டு இருந்தோங்கிறா. அப்படி இல்ல நீ இவரோட வந்திருக்கன்னா நான் சொல்றத மதிச்சு கூப்பிட்டு வந்திருக்கிறதா தானே அர்த்தம், இதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு சொல்ல உங்களோட வெட்டிங்க்கு ஜினாவோட வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி மேரிட் லைஃப்னு அவங்க கூட சியர்ஸ் பண்ணும்போது அவங்களும் சரி கிளம்புறேன்ட்டு ஹீரோனை பார்த்து சூப்பர் சாய்ஸ் தாண்டி பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஹீரோயினும் எப்படி இந்த பிளேஸை கண்டுபிடிச்சுன்னு கேட்கும்போது சுச்சி கிட்ட சொன்னா பார்த்தாதான் நான் தான் வந்துருவேன்னாச்சே, இப்போ எப்படி நான் பண்ணதெல்லாம் ஓகேவான்னு கேட்கும்போது பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம சுச்சியை கட்ட இன்னும் யாங்க ஏத்துக்கவே இல்லை இவள. சோ சோகத்தின் கடலா உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா போப்போ வராரு. ஏம்மா காதல் வழியில உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டா அதை உங்களால சரி பண்ண முடியுமான்னு கேக்குறா. என்னால அதை சரி பண்ண முடியாது, ஆனா உன்னை சரி பண்றவரு சீக்கிரமாவே வந்துருவாருன்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் அவர் வரதா சொல்லியிருந்த மெசேஜை காட்டுறாரு. இருந்துட்டு போட்டோம் எனக்கு என்னங்கிற மாதிரி இவர் ரியாக்ட் பண்ண நீயா கேட்டனா எடுத்த சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா போப்போ வேணும்னா தேடி வாங்குற மாதிரி கிளம்பிட்டாரு. கொஞ்ச நாள்ல நீ சரியா இல்லைங்கிறத பார்த்தாலே தெரியுது அவரோட சண்டை போட்டியான்னு ஃப்ரெண்டு கேட்க எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. முதல்ல என்னோட சண்டை போட்டு போனாரு, எனக்கு உடம்பு சரியில்லைனதும் அக்கறையை காட்டினாரு, நான் கூட திரும்ப சேர்ந்துட்டோன்னு நினைச்சேன், மறுபடியும் காணாம போயிட்டாரு. அவர் ஃப்ரெண்டுக்கு கூட அவர் எங்க இருக்காருன்னு தெரியுது, ஆனா எனக்கு தெரியலன்னு சொல்ல எனக்கு தெரிஞ்ச அவர் மேல கோவத்துலதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இவன் அன்னைக்கு லவ்லாம் கிடையாது ஜஸ்ட் ஃபன்னு தானே இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தால அதை மேபி அவர் தான் கேட்டுட்டாருங்கிறது இவ சொல்லவும் தான் இவளுக்கே இப்போ புரியுது. கரெக்டா அவரு முடிச்சுட்டு கிளம்ப அவரை பிக்கப் பண்றதுக்கு வந்து நின்னுட்டு இருக்கா. கொஞ்சம் ஹாப்பியா தான் ஃபீல் பண்றாரு. கார்ல ஏறினதும் ஏன் பார்ல பிஸியா இல்லையான்னு கேட்கவும் ஏன் என்ன பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லையான்னு இவ கேட்கிறா. அப்படியெல்லாம் இல்லைங்கும் போது பிஸ்னஸ் ட்ரிப் போனா கூட வீடியோ காலை போட்டு ஜாலியா பேசிட்டு தான் இருக்காங்க, ஆனா நீங்க ஒரு மெசேஜ் கூட பண்ணலன்னு சொல்ல மலையில சிக்னலே கிடைக்காதுமாங்கிறான். அப்போ ஒரு கையில எல்லாம் இது மாதிரி தடுப்பு தடுப்பா இருக்க கேட்டா கொசுக்கடின்னு சொல்றாரு. இவ உடனே நிறைய ஆயின்மெண்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா, அதை எடுத்து கொடுத்தா நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம வெளியே போகும்போது கொண்டு போலான்னு சொல்லிட்டு வைக்க நான் இதை கொண்டு வந்தது காரணமே உங்களுக்கு மறுபடியும் இது மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்ல. அப்போ மறுபடியும் எனக்கு ஹர்ட் ஆகும்னு சொல்ல வரையான்னு கேட்கவும் சச்சா அப்படிலாம் இல்லைங்கிறா, நான் சும்மா தான் சொன்னேன்னு அவர் சொல்ல யாங் அன்னைக்கு நைட் பார்ல நான் சொன்னதை நீங்க கேட்டீங்களான்னு இவ கேட்கும்போது
அம்மான்னு சொல்றாரு. என்னை மன்னிச்சிடுங்க, நான் அதை மீன் பண்ணலன்னு இவ சொல்ல வரும்போது, சுச்சி நாம ஏன் சீரியஸா லவ் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோனோட அம்மாவை காட்ட அவங்க டான்ஸ் கிளப்ல ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆன்ட்டி வந்து, உங்க பொண்ணுக்கு இப்போ பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சான்னு கேட்கும்போது, அதை என்னால் சொல்ல முடியல, பட் ஒரு நியூராலஜி டாக்டர் இருக்காரு, ரொம்ப நல்ல பையன், டேட்டிங் எல்லாம் சின்ன பசங்க பண்றது, நாம ஏன் தலையிடணும்னு சொல்லிட்டு நான் அதில் பெருசாக கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மற்றவங்க எல்லாரும் வாங்க டான்ஸ் பண்ணலான்னு கூப்பிடும்போது அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுறாங்களா. அப்போ அந்த வெட்டிங் வீடியோவில் நம்ம ஹீரோயினோட ஹீரோ நின்றுட்டு இருக்கிறத அம்மா பார்த்துட்டாங்க. லீவு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்கு. இப்போ நம்ம ஹீரோனோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. அவளோட கொலீக்ஸ் எல்லாம் போஸ்டர் பார்த்துட்டு, உன் கூட நிற்கிற ஜோடி யாரு, பையன் ஹேண்ட்ஸமா இருக்கானுங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சதும், கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் இருக்கு வாங்க வாங்கன்னு தப்பிச்சு ஓட பார்க்குறா. இதில் ஷெனி கிட்ட மாட்டிக்க எப்படியோ அவங்களையும் சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே அவளோட அம்மாவை காட்ட அவங்க அப்பா கிட்ட காட்டி, ஜினா லீவோட இருக்கிறது பிரச்சனை இல்லை, 2 பேரும் கையை கோத்துட்டு இருக்கிறது தான் பிரச்சனையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹீரோவை காட்ட அவனோட வீட்டில் குட்டி மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அம்மா ஹீரோனோட லாக்கை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறதை பார்த்துட்டு அவனே கரெக்டாக பாஸ்வேர்டை போட்டு ஓப்பன் பண்ணதும், பரவாயில்லையே இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கேங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தேகமாக கேட்குறாங்க. இல்லை அவங்களுக்கு திங்ஸ் டெலிவரிலாம் வந்தால் நான் தானே எடுத்துகிட்டு போய் வைப்பேன், அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வந்து விட்ட பார்த்துக்கு, உன் வீட்டை நான் பார்த்ததே இல்லை லீவோ, போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவனோட வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏதாவது ஹீரோனோட திங்ஸ் இருக்குமோன்னு நினச்சி தான் வந்திருக்காங்க. நீ அந்த வெட்டிங் அட்டென்ட் பண்ணியா ஜினாவோடன்னு கேட்கும்போது, ஆமா ஆண்டி அவங்க போயிருந்தாங்க, எனக்கும் அப்போ வேலை முடிஞ்சதால சும்மா கம்பெனி கொடுக்க போயிருந்தேங்கிறான். அப்போ கரெக்டாக ஹீரோயின் போட்டிருந்த ஷர்ட்டு கிடைக்குது, கரெக்டாக ஒரு பட்டனும் பிஞ்சு போயிருக்க. அம்மா கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இது ஜினா போட்டிருந்த ஷர்ட் மாதிரியே இருக்கேன்னு கேட்கும்போது, இவனோடதெல்லாம் அவ போட்டிருந்தா. இவனும் இல்ல ஆண்டி இது எல்லாருமே நார்மலா போடுறதாங்கிற மாதிரி சமாளிச்சு விட்டுட்டான். சரிப்பான்ட்டு வெளியே வந்தவங்க, ஹீரோயின் போட்டிருந்த ஷர்ட்ல தானே ஒரு பட்டன் காணாம போயிருந்தது, இதெல்லாம் நடக்குதாங்கிற மாதிரி அவங்களோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. இந்த விஷயமே தெரியாம நைட்டு நம்ம ஹீரோயினும் காலிங் பெல் அடிச்சுட்டு ஹீரோக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க ட்ரை பண்ண பாவத்துக்கு அவங்க டபுள் மடங்கு அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. ஏன்னா பார்த்துட்டாங்க அம்மா. வாஜினா உனக்கு குக் பண்ணி வச்சிருக்கேன்னு கூப்பிட, போங்கம்மா வரேன்ட்டு முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதானு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் போறா. அம்மாவோ அவளை கூப்பிட்டு வச்சு, நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன், உன் வயசுன அவன் வயசுன இதெல்லாம் ஒத்தே வராதுன்னு சொல்ல, வயசுல என்னமா முக்கியம் இருக்கு, 2 பேருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அது போதும் இல்லையாங்க, என்ன வயசு முக்கியம் இல்லைங்கிற, உங்க 2 பேருக்கும் 10 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு, அதெல்லாம் சுத்தமா ஒத்தே வராது, உலகமும் இதை ஏத்துக்காதுன்னு சொல்ல, ப்ராப்ளமே வந்தா கூட 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சரி பண்ணிப்போமா, நாங்க 2 பேருமே அடல்ட்ஸ், டேட் பண்றதுல எந்த தப்பும் இல்லைங்கிறா. டாக்டர் லூ வெளியூருக்கு போயிட்டாரு, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லன்னு கேட்கும்போது, அவரோட விஷயத்துக்காக வெளியே போயிட்டாரு, இதுல உங்ககிட்ட என்ன சொல்றதுக்கு இருக்கு, நான் அவர்கிட்ட ஆல்ரெடி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு சொல்றா. என் பேச்சு கேட்க மாட்டல, அப்போ நான் சமைச்சதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ஒரு வாய் கூட அவளுக்கு கொடுக்காம பேக் பண்ணிட்டு வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்னாச்சுமா அவளோட பொருளையெல்லாம் இங்க தூக்கிட்டு வந்திருக்கேன்னு அப்பா கேட்க, பெரிய விஷயம் நடந்து போச்சு, மிகப்பெரிய விஷயம் நடந்து போச்சு, லீவோவோ ஜினாவோ டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அப்பா பெருசா ரியாக்டே பண்ணல. நீ பாட்டுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்காத, ஜினா நல்லா வளர்ந்த பொண்ணு, பேரண்ட்ஸா நம்மளால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுமான்னு சொல்ல, அப்போ நீங்க அவ பக்கம் தான் இருக்கீங்களா, போங்க எப்போ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, நம்ம டென்ஷன் ஆக. அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் எப்பவும் உன்னோட பக்கம் தான், நான் நாளைக்கு அவளை மீட் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்ட அவங்க 2 பேரும் இப்படி எட்டி நின்று பேசிட்டு இருக்காங்க. என் அம்மாவை பத்தி உனக்கே தெரியும்ல, கோவத்துல 4 வார்த்தை சேர்ந்து பேசுவாங்க, பட் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம், போக போக எல்லாமே சரியாயிடுங்கிறா. ஹீரோக்கு தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு, இன்னும் மெச்சூரா நான் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்றேன், அதுக்காக உழைக்கிறேன்னு சொல்லும்போது அவனோட கையை எட்டி பிடிச்சிட்டு, உன் வயசுல இருக்க பசங்களை விட நீ அதிக மெச்சூராக தான் இருக்க, இது ஓவர் ஆகிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும்போது கரெக்டாக அவளோட அப்பா மெசேஜ் பண்ணுறாங்க, நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஹீரோக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு, அவங்க அக்செப்ட் பண்ணாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, கவலைப்படாத என்ன நடந்தாலும் சரி 2 பேரும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவோன்னு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அவனுக்கு தைரியத்தை கொடுக்க, அவனுமே சேர்ந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோன்னு முடிவு பண்ணுறான். அப்படியே அடுத்த நாள் ஆஃபீஸில் காட்ட மீட்டிங் போயிட்டுருக்கு, ஹீரோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதில் இந்த ஸ்டாஃப்க்கு மட்டும் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை, ஒரு மாதிரி தான் பண்ணுறாரு. மீட்டிங் முடிஞ்சதும் நேராக ஹீரோ கிட்ட வந்து நான் ரிசைன் பண்ண போகிறேங்கிறாரு. ஆல்ரெடி நமக்கே ஸ்டாஃப் பத்தாமல் இருக்கு இல்லையா, வேலை வேற ஓவராக இருக்கு, இந்த டைமில் போகணுமான்னு கேட்க, ஆமாம் எனக்கு பிடிக்கல நான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாரு. சரி ஓகே நோட்டீஸ் பீரியடா 1 மந்த் வேலை செஞ்சுட்டு கிளம்பிக்கோங்கன்னு சொல்லிட்டான், வேற என்ன பண்ண முடியும். இவர் போகிறத பார்த்துட்டு செங்கு வந்து கேட்க, அவர் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாருங்கிறான். அவர் பண்ணுறது தப்பு தான், அதுக்காக போகிறங்கிறவரை வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, இவங்களும் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க, அதிக வேலையும் இருக்குது. ஸோ இந்த டைமில் எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாதுன்னா எல்லா ப்ரெஷரையும் இவங்களே தானே ஹேண்டில் பண்ணி ஆகணும். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை காட்ட அவளோட அப்பாவை மீட் பண்ணுறா. அப்பா தான் ரொம்ப நல்ல டைப்பில் பொண்ணை ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு, பேசினாலும் கரெக்டாக தான் பேசுவாராச்சே.
உன்னோட முடிவில் நீ சீரியஸாக தான் இருக்கியான்னு கேட்கும்போது ஆக்சுவலாக அவன் அப்ராட் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் டேட் பண்ணியிருக்கோம். அப்போ அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதால அவனும் என்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ வேற வழியே இல்லாமல் நான் அவனை பிரேக்கப் பண்ணேன். பட் அந்த டைம் அவன் ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டான்னு சொல்லும்போது இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் எதனால திரும்பவும் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு கேட்கும்போது உண்மையை சொல்லணும்னா நான் அவனை மறக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் யார் கூட பழகினாலும் சரி அந்த ஃபீல் எனக்கு யார்கிட்டயுமே உண்டாகல. அவனை மாதிரி ஒரு பையனை எப்படி விட முடியும்? எல்லாத்துலேயுமே ரொம்ப கிரேட். ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து ரொம்ப கைண்டாகவும் ரொம்பவே மெச்சூர்டாக இருக்கான். நல்ல டீசெண்டான வேலையிலும் இருக்கான் இல்லையா? நான் அவனை சூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாதுன்னு சொல்கிறா. பா ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போதைக்கு அவனோட இருக்கிறது தான் என்னோட முடிவுங்கிறா. முதல்ல இதெல்லாம் நம்பாம தான் வந்தேன். நீ சொல்கிறது கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு இப்போ ரிலீஃபாக இருக்குன்னு சொல்ல. அப்போ நீங்கள் இதை எதிர்க்கலையான்னு கேட்கும்போது நான் எதுக்காக எதிர்க்கணும்? நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையும். யார் என் பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கிறாங்களோ அவரை நான் தாராளமா ஏத்துப்பேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீங்க பல வருஷம் கழிச்சு திரும்ப டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உங்களோட லவ் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணப்பட்டுருச்சு. ஸோ இனிமேல் நீ அவனோட சந்தோஷமா வாழணுமா இல்லையா? லீவும் ரொம்ப நல்ல பையன். ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றதுல இருந்து எல்லாமே அவன்கிட்ட நல்லாவே இருக்கு. ஸோ உன்னோட ஜட்ஜ்மெண்ட்டும் கரெக்டு தான். உன்னோட சாய்ஸ்க்கு நான் எப்பவும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அம்மாவை என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவள் அப்படிதான் ரொம்ப பிடிவாதமாக இருப்பான். கோவத்தை அதிகமாக வெளிப்படுத்துவா. போக போக அவளே புரிஞ்சுப்பான்னு சொல்கிறாரு. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளை பத்திரமா அனுப்பி வச்சுட்டு அவளோட சின்ன வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. கடைசியாக ஹீரோவோட எடுத்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நேராக வீட்டுக்கு வந்து பார்க்க அம்மாவை காணோம், திங்ஸையும் காணோம். ஐயோ இவ இந்த விஷயத்த சும்மா விட மாட்டா போலேன்னு சொல்லிட்டு நேரா ஹீரோனுக்கு தான் கால் பண்றாங்க. அவர் பட்ட அதிர்ச்சியை விட இங்க நம்ம ஹீரோயின் பயங்கர அதிர்ச்சியில இருக்கா. ஏன்னா அம்மா இங்க தான் இருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு இவளோட தான் தங்க போறாங்களாமா. ஏண்டி என் பொண்ணு வீட்டுக்கு நான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியா உட்காந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா வரலாம்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு போனா ரொம்ப வயசு வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணா சுத்தமா செட் ஆகாதுங்கிற மாதிரி வீடியோ எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க இவளுக்கு. ஐயோ ஏன் தான் இப்படி பண்றீங்கம்மான்னு டென்ஷன் ஆனவன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு ஹீரோக்கு மெசேஜ் பண்ண. பாவம் அவன் ஒருத்தனாவே அதிக வேலை பார்த்துட்டு இருக்கான். முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த மெசேஜை பார்த்துட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணுறான். என்ன அம்மாவோட சண்டை போட்டியான்னு கேட்கும்போது சச்சா சண்டையெல்லாம் போடல, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லி அப்பா இவங்க லவ்க்கு ஓகே சொல்லிட்டார்ல, அதை சொல்லவும் அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, போய் சீக்கிரமாக தூங்குன்னு சொல்ல நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேனே, எனக்கு ஒரு ஹக் வேணும்னு கேட்குறான். என்ன பேசுகிற நீ, சீக்கிரமாக போய் தூங்க, அதெல்லாம் முடியாதுங்க, ஜஸ்ட் 30 செகண்ட் தான், அப்புறம் போய்க்கோங்கிற மாதிரி கேட்குறானா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் மேலே வரத்துக்குள்ள மெதுவாக அம்மாவுக்கு சவுண்டே கேட்டக்கூடாதுல. ஸோ திருட்டுத்தனமாக எப்படியோ வெளியே வந்துட்டா. அவனை பார்த்ததும் அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கேன். வெளியே யாரோ வர சவுண்ட் கேட்டதும் இவங்க ரூம்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ ஒரு எமோஷன்ல 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்ட. கரெக்டாக அம்மாவோட சவுண்டு கேட்டதும் வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவனோட ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த நாள் வெடியுது. 2 பேரும் இங்கே தான் தூங்கியிருக்காங்க. என் அம்மா எந்திரிக்கிறதுக்குள்ள நான் போய் ஆகணும், நீ எந்திரிக்க ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் போய்க்கோன்னு சொல்லிட்டு திரும்ப படுக்க வச்சுட்டான். இப்போ ஓவர் வேலை பண்ணிட்டு இருக்கியே, மறுபடியும் தலைவலி வந்துருச்சான்னு கேட்கும்போது அதெல்லாம் காணாமையே போயிடுச்சுங்கிறான். மெடிசன்லாம் எடுத்துட்டு தான் இருக்கியா, மறுபடியும் ட்ரீட்மெண்ட்க்கு போகலாமான்னு கேட்க நீ தான் என்னோட மெடிசனே, நிஜமாவே எனக்கு தலைவலியே இல்லைன்னு இருக்கான். அப்போ சரி ஒரு நிமிஷம் முடிஞ்சது, நான் போறேன்னு எந்திரிக்க கிஸ் வேணும்னு கேட்குறான். சரின்னு அவன் கேட்டதை கொடுத்துட்டு டக்கு டக்குன்னு எழுந்து போறா. பார்த்தா அவங்க அம்மா ஆல்ரெடி எந்திரிச்சாச்சு. எங்கடி வெளியேந்து வரேன்னு கேட்டா, மா ஜாகிங் போயிட்டு இருக்கா, உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வர ரிசைன் பண்ணதா சொன்ன அந்த எம்ப்ளாயி காரணமே சொல்லாம லீவ் போட்டாச்சு. இதுல செங் வேற கூப்பிட்டு ஒரு வீடியோவை காட்டுறான். கீஜூன்கிற கம்பெனி இவங்க லான்ச் பண்ண போற அந்த டெக்னாலஜியை அவங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவன் ஷாக் ஆகும்போது அடுத்த ஷாக்கா மிஸ்டர் ஈ இருக்காங்கல்ல, இவங்களோட 3rd பார்ட்னர், அவரு இந்த கம்பெனில இருந்து அவரோட ஷேர்ஸை வித்ட்ரா பண்றேன்னு போட்டிருக்காரு. கூடவே இருந்து நம்மளோட பிளான் எல்லாம் கேட்டுட்டு இப்படி வேலை பண்ணிட்டானுங்களான்னு சொல்லிட்டு செங்குக்கு ரொம்ப கோவம் வருது. மிஸ்டர் ஈ கூட அந்த இப்போ ரிசைன் பண்ணுறதா சொல்லியிருந்த அந்த எம்ப்ளாயும் சேர்ந்து தான் இந்த வேலையவே பார்த்துருக்கானுங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு லாயரை மீட் பண்ணி கேஸ் போடலாங்கிறது விசாரிக்கும் போது கேஸ்ன்னு போட்டால் 5-6 வருஷம் இழுத்துடும். இதில் உங்களோட ப்ராஜெக்டே வீணாக போயிடும். அத்தோட இது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வேற என்ன பண்ணுறதுனே தெரில இவங்க 2 பேருக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்த யாங்கோட ஃப்ரெண்ட் இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்து பார்த்துட்டு போனார்ல, அவரு கால் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண தயாராக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வேணா என் அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமான்னு செங்கு கேட்கும்போது ஆல்ரெடி அவரே நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாரு, இந்த ப்ராப்ளமை நம்மளே தான் சரி பண்ணி ஆகணும்னு சொல்கிறான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. இன்னும் ஒரு 2 பார்ட்டில் கண்டிப்பாக இந்த ட்ராமா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் அண்ட் லவ் போடுறதா இருந்தால் நம்மளோட 3rd சேனலில் தான் போடுவேன். என்ன பண்ணலாங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.